ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இது ஒவ்வொரு டீச்சரும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சதும் தான் குடும்பம் தான் குழந்தைங்க அதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு மொத்தமாக அங்கே இருக்க குழந்தைங்கள தான் குழந்தைங்களா பார்க்குற அத்தனை டீச்சர்ஸ்க்கும், ஸ்பெஷலி மேத்ஸ் டீச்சர்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விவசாயி அப்படியே மண்ணெல்லாம் தோண்டி விதையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி ஸ்பெஷல் கேர் எடுத்து கடைசியில் பயிர் சரியாக வரலன்னா எவ்வளோ மனசு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மேத்ஸ் டீச்சருக்கும். இது நான் மாத்திரம் இல்லை, காலகாலமாக இருக்கக்கூடிய அத்தனை மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கும் உயிரை கொடுத்த பிடி பீரியடை கூட கடன் வாங்கி பசங்களோட வெறுப்புக்கு ஆளாகி போர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிசல்ட் வரும் பாருங்க, எக்ஸாம் ரிசல்ட் வரும் பாருங்க, அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டும் அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து கிடைக்கலையேன்ட்டு. ஆனால் அந்த குழந்தைங்களாம் பெருசாகி ஒரு நாள் உட்கார்றப்போ அப்படியே தன்னோட குழந்தைங்களே தான் பெத்த பிள்ளைங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு இருக்கிற மாதிரி, உனக்கு தெரியுங்களா அந்த 2015 பேட்ச் பையன்ல இப்போ வந்து பர்டிகுலர் பையன் அவன் வந்து இந்த பொசிஷனில் இருக்கான், அந்த பொசிஷனில் இருக்கான். அதை விட பெருமையான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரில்லியண்டான குழந்தைங்க பெரிய பொசிஷனுக்கு போய் உட்காரப்ப இல்லை, கொஞ்சம் சுமாரான பிள்ளைங்க, ஐயோ இந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், இது ஒன்றுமே தெரியலையே, மேத்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். தப்புன்னு எங்களுக்கும் தெரியும். பட் அந்த குழந்தைங்க போய் ஒரு பொசிஷனில் உட்கார்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தன்னோட சொந்த குழந்தைங்க ஒரு பொசிஷனுக்கு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக எல்லா டீச்சரும் சொல்லிப்பாங்க. அதுதான் அவங்களோட பெருமையே. சம்பளத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரே ஆத்ம திருப்தி அந்த குழந்தைங்க பெரிய லெவலில் போய் உட்கார்றப்போ அவ்வளோ சந்தோஷப்படுறது. அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா இல்லைன்னா கூட அந்த 2015 பேட்ச்ல அந்த பர்டிகுலர் பிள்ளை இருக்குல்ல அது செட்டிலே ஆகலப்பா, அதுவும் வருத்தப்படுவாங்க. இதனால தான் இது நோபல் ப்ரொஃபஷன். வேற எந்த ஃபீல்டுலையாவது இந்த ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. சரி, இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், ஒரு மேத்ஸ் டீச்சராக நிறைய பேரோட வெறுப்புகளை சம்பாரிச்சுட்டு தான் வருவோம், அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த குழந்தைங்க டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நமக்கு கொடுப்பாங்க பாருங்களேன் இந்த மாதிரியான கார்ட்ஸ். இதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம், டீச்சராக வாழ்றதுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உள்ள பண்ணுவாங்க. எந்த ப்ரொஃபஷனுக்குமே இல்லாத ஒரு ஆத்ம திருப்தி டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கும். இதை உணர்ந்து பண்ணுற அத்தனை டீச்சர்ஸுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.